சின்ன வயசுலேருந்து பெருசாக ஆசைப்பட்டது எனக்கு எதுவும் கிடைச்சதில்ல. எல்லாத்தையும் முட்டி மோதி தான் பட்டு மேலே வந்திருக்கேன். ப்ரப்போஸ் பண்ணுங்கிறத விட நீ வேண்டான்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேங்கிறது தான் எனக்கு தெரியாமல் இருக்குது. நீ மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா சந்தோஷப்படுவேன். அது எல்லாத்தையும் தாண்டி ஐ லவ் யூ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. நான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணது இவங்க ஹேர் தான். ஏன்னா இவ்வளோ லென்த்தாக வச்சு இவங்க இப்போ கட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நீ பேசாமல் நீ இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. பேசாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க ஏங்க மேபி இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் எதுக்கு வரீங்க? ஸ்டார்டிங்கில் ரொம்ப செஞ்சாங்க. அது எப்படி சொல்கிறது, புதுசாக ஒருத்தங்க ஒரு இடத்துக்குள்ளே வந்தாங்கனாலே நம்மளை சுற்றி வந்து கலாய்க்கிறது இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி அருண் வந்து என்கிட்ட பேசினா அவன் லைஃப்ல வந்து இவ்வளோ கடந்து வந்திருக்கேன்னு சொன்னான். அவன் எவ்வளோ கடந்து வந்திருக்கான்னு நமக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்கான். ஸோ லைஃப்ல இவ்வளோ அடிபட்டு இப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் கடந்து ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இஷ்டப்பட்டு நல்லா உழைக்கிறான். அவனோட வேலைக்கு அவன் கரெக்டாக இருக்கிறான். அதுவே அவனை கண்டிப்பாக இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். அவன் அச்சீவ் பண்ணும் போது அவன் கூட நான் இருக்கணும்னு நினைக்கிறாமா. உமன்ஸ் டேக்கு வைஷுவை செலிப்ரேட் பண்ணும்பொழுது நீங்கள் எஸ் அப்படின்னு ஒரு மேன் பவராக வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாப்பி உமன்ஸ் டே. ஆக்சுவலி அது ரியல் சர்ப்ரைஸ் தாங்க. அப்படியா? அவங்க கண்ணு வேற தெரியல, எங்கேயோ தேடுறாங்க. என்னடா யாரும் வராங்க, நீங்க யாரும் வரல. அவர் பாருங்க உங்களுக்கு முன்னாடி அழகா வந்து எங்க கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டாரு. சூப்பர் சூப்பர், வெரி கைண்ட் ஆஃப் யூ. இப்போ நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சூப்பரான ஆக்டர்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படியே ஒரு சுவிட்ச் போட்ட உடனே டக்குன்னு பிரதர் எந்த அளவுக்கு மாறுவாங்க பாக்குறாங்க. ஐயோ இது ஒன்று பண்ண வைக்க போறோம், அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஸோ வந்து யாருக்கு கொடுக்கலாம் டாஸ்க்? உங்க ரெண்டு பேருக்கு நீங்களே டிசைட் பண்ணுங்க. உமன்ஸ் டே அவங்களுக்கே கொடுத்தாங்க. டக்குன்னு காமிச்சிட்டாங்க. உமன்ஸ் டே அவங்களுக்கு தான். நான் என்ன சொல்றேன், உமன்ஸ் டே அதனால நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ஹீரோ ஹீரோயின் நம்ம கிட்ட இருக்காங்க, ஏன் ஒரு ரொமான்டிக் சீன் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும்ல? பண்ணலாம். கையில ரோஸ் வேற இருக்கு. அந்த ரோஸ் அப்படியே ஒரு கையில கொடுங்க. கொடுங்க. இப்ப பாருங்க ஒரு நாங்க ஆமா நாங்க ஓகே சொல்லனா ரீடேக் போயிட்டே இருப்போம், பாத்துக்கோங்க. அவங்க சொல்றாங்களோ இல்ல இவங்க சொல்லுவாங்க. அம்மா வித் யுவர் பெர்மிஷன். ஓகே சும்மா விளையாட்டுக்கு தான், எதுவும் பண்ண மாட்டோம். உனக்கே நல்லா தெரியும் நான் இங்கே ப்ரப்போஸ் பண்ண தான் வந்திருக்கேன்னு. ஆனால் அக்செப்ட் பண்ணிக்காது உன் கையில் இருக்குது. பட் ஆனால் நான் சொல்லாமல் விட்டேன்னா நான் லைஃப் லாங் இதுக்காக வருத்தப்படுவேன். அன்னைக்கு சொல்லியிருந்தா ஒரு வேளை அக்செப்ட் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு. சின்ன வயசுலேருந்து பெருசாக ஆசைப்பட்டது எனக்கு எதுவும் கிடைச்சதில்ல. எல்லாத்தையும் முட்டி மோதி தான் பட்டு மேலே வந்திருக்கேன். இப்போ வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணுங்கிறத விட நீ வேண்டான்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேங்கிறது தான் எனக்கு தெரியாமல் இருக்கு. பட் ஐ காட் டு டெல் யூ, நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுல எனக்கு எதுவும் பெருசாக அடிப்படாமல் கிடைச்சதில்லை. ஆனால் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும், நீ மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா சந்தோஷப்படுவேன். அது எல்லாத்தையும் தாண்டி I love you. இது நீ ஸ்பான்டேனியஸா பண்ண மாதிரி இல்லையேப்பா. ரொம்ப நாளா பண்ணணும்னு ஆசைப்பட்டு நான் எழுதுவேன். சும்மா bro விளையாட்டு. மம்மி நீ மம்மி டாஸ்கே வந்து உடனே முன்னாடி ஓகே என்ன சொல்ல சொன்னீங்க? நான் தான் பாத்தேங்க. முன்னாடி என்ன சொன்னீங்க? நான் அவ்வளவு சீக்கிரம் அக்செப்ட் பண்ண மாட்டேன் பாருங்கன்னு நீங்க சொன்ன உடனே அக்செப்ட் பண்ணீங்க. பட் சூப்பர் ப்ரோ, தட் வாஸ் ரியலி ரொம்ப அழகா ப்ரப்போஸ் பண்ணா யாருங்க ரியலி மாட்டேன்னு நைஸ், ரியலி நைஸ், சூப்பர். பாருங்க, லைஃப்ல வந்து நிறைய ஆசைப்பட்டிருக்கீங்க. இப்போ நீங்க என்ன ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்கீங்க. ஒழுக்கமா பாத்துக்கோங்க. அம்மா பாத்துக்கலன்னா பாத்துக்கோங்க. ஒழுக்கமா பார்த்து இல்லைன்னா உதப்படுவீங்க. சூப்பர். ரெண்டு சூப்பரான ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அழகா ப்ரப்போஸ் பண்ணார் இல்லையா? சொல்லி நான் கேட்கறேன். சூப்பர். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சீன் கொடுங்களா? பிரதர் சூப்பரா பண்ணிட்டாரு, அவங்க சூப்பரா அக்செப்ட் ரோஸ் வாங்கிட்டாங்க. சிம்பிள் as that. வை கொடுங்க, நீங்களே ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பீங்க, கொடுங்க. இந்த லவ் வந்து நீங்க ஒத்துக்கிட்டீங்க, ஆனா அங்க உட்கார்ந்துட்டு இருக்க தாய் உள்ளம் அதை ஒத்துக்கல. சோ எப்படி அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிருப்பீங்க? இப்போ இவருதான் உங்க அம்மா. ஆமா, நான் அம்மா. அந்த மாதிரி ரோல்ஸ் நல்லா பண்ணுவார், அதனால தான் ட்ரை பண்ணி பாருங்க.
என்ன அம்மா அமைதியா இருக்கீங்க? என்னம்மா கையில் பூவோட வந்திருக்க? ஓகே இல்லைம்மா, உனக்கே தெரியும் நான் உங்ககிட்ட எதுவுமே வந்து மறைக்க மாட்டேன்னு. இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது அம்மா, நீ ரொம்ப டென்ஷன் ஆகிக்காத, நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது ஓகேவா ஆகுமா வேணாமா, இல்லை இது ஃப்யூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்றதை நீ சொல்லு. இந்த மாதிரி அருண் வந்து என்கிட்ட பேசினா, அவன் லைஃப்பில் வந்து இவ்வளோ கடந்து வந்திருக்கேன்னு சொன்னான். அவன் எவ்வளோ கடந்து வந்திருக்கான்னு நமக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உங்ககிட்டயும் நிறையா சொல்லியிருக்கான். ஸோ லைஃப்பில் இவ்வளோ அடிபட்டு இப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் கடந்து ஒரு நல்ல ஸ்டேஜில் கஷ்டப்பட்டு நல்லா உழைக்கிறான். அவனோட வேலைக்கு அவன் கரெக்டாக இருக்கிறான். அதுவே அவனை கண்டிப்பாக இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். அவன் அச்சீவ் பண்ணும் போது அவன் கூட நான் இருக்கணும்னு நினைக்கிறாம்மா. எனக்கும் சரின்னு தோணுது. உனக்கு சரின்னு தோணலாமா, ஆனால் எனக்கு சரின்னு தோணலை. அருணோட தாடியும் எனக்கு பிடிக்கல, அவன் கண்ணாடி எனக்கு பிடிக்கல, அதை விட அவனோட மிலிட்ரி பேண்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவன் எனக்கு வேண்டாம். என் வீட்டு மாப்பிள்ளையே நான் தாம்மா சூஸ் பண்ணுவேன். உனக்கு சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் பண்ணலை, உனக்கு ஒரு மாப்பிள்ளை அம்மாவுக்கு பார்க்க தெரியாதாம்மா? கரெக்டுமா, உனக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி அவன் மாற்றிப்பான். ஷேவ் பண்ண ரெடியாக இருப்பான். இன்னும் டக்குன்னு கண்ணாடியை கேட்டு சூப்பர், இவர் தான் எங்கள் மாப்பிள்ளை சொன்ன உடனே எல்லாத்தையும் கேட்குறாரு. சூப்பர்மா, நல்ல ஒரு மாப்பிள்ளை நீ சூஸ் பண்ணியிருக்க. இன்ஃபேக்ட் மாப்பிள்ளை உன்னை ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் ஒளிஞ்சிருந்து பக்கத்து ரூமில் பார்த்துட்டு தான் இருந்தேன். ரொம்ப நல்ல பையனா ப்ரப்போஸ். உங்களுக்கு பிடிச்சது ஆண்டி? அதுவும் பிடிச்சிருந்ததுமா. ஓகே, அதோட இது நீ அழகா சீனா ஒரு கிரியேட் பண்ற, அதையும் ரொம்ப பிடிச்சிருந்ததுமா. பட் சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். கேப்ல அந்த ஆண்டி தான். பட் சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ. ரெண்டு பேரும் ரொம்ப அழகா, ஆக்சுவலா உங்களை வச்சு அழகான ஒரு காதல் படமே ஒன்று எடுக்கலாங்க. அந்த ஒரு கெமிஸ்ட்ரி, ரெண்டு பேர்கிட்ட இந்த ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குல்ல, அது ரொம்ப அழகா வெளிப்படுது. ரொம்ப சென்சிபிளா இருக்கு ரெண்டு பேரும். இன்னைக்கு வந்து வைஷு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்தப்போ உங்களுக்கு அவங்க மேல இருந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருந்துச்சு, அப்புறம் எப்படி மாறிச்சு? எனக்கு வந்து நான் ஜீ தமிழ் இது எனக்கு 2வது சீரியல், இவங்களுக்கும் 2வது சீரியல். நானும் கேட்கணுங்க, சொல்லுங்க. 2வது சீரியல். ஆமாம், ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே ஒரு ஷோவில் பார்த்துருக்கோம். ஸோ ஷோவில் பார்த்தப்போ வந்து அங்கேயும் நான் ஜஸ்ட் ஒரு கெஸ்ட்டாக தான் போயிருந்தேன். ஸோ போயிருந்தப்போ இவங்க வந்து அதில் ஒரு கண்டஸ்டன்ஸாக இருந்தாங்க. ஒரு 10 அந்த சீரியல் ஹீரோயின்ஸ் கண்டஸ்டன்ஸாக இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து யதார்த்தமாக பார்த்தது தான். நான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணது இவங்க ஹேர் தான். ஏன்னா இவ்வளோ லென்த்தாக வச்சு இப்போ கட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. ஏன்னா இவ்வளோ லென்த்தாக எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க? நம்மளுக்கு சும்மா தூங்கி எந்திரிக்கும் போது தலைவாணி பக்கத்தில் பார்த்தாலே அவ்வளோ முடி இருக்குது. எப்படி இந்த பொண்ணு இவ்வளோ மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு ஆனால் பேசல அந்த டைமில். பட் ஆனால் அட்மையர் பண்ணது ஃபஸ்ட்டு ஹேரை தான். சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு இருந்துச்சு. அவ்வளோதான். சின்னத்திரை சாய் பல்லவியா? இல்லை, இன்ஃபேக்ட் நீங்கள் உங்கள் ஹேர் மெயின்டெனன்ஸ் பற்றி போடுற வீடியோவே பல லட்சங்களை குவிக்குது. ஏதாச்சும் ஒரு 2 டிப்ஸ் இதை கையோட சொல்லிடுங்களேன். தாரா கூட கேட்டுட்டு இருந்தாங்க ஹேர் க்ரோத் இதுவாக. தூங்கணும் தாரா, ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க்குன்னு ஓடவே கூடாது. தூங்குங்க, தண்ணி நிறையா குடிங்க. ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க ஃபஸ்ட்டு, அதை கம்மி பண்ணிட்டோம்னாலே ஜாலியாக இருக்கலாம். இல்லை, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து முயல் ரத்தத்தில் பயன்படுத்துகிற எண்ணெயை தடவுறாங்க, வேப்பிள்ளை எண்ணெயும் இதையும் அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாச்சும் ரெகுலர் உங்கள் ஹேர் மெயின்டெனன்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க, அதை சொல்லுங்களேன். எங்கள் அம்மா வந்து அந்த கோகோனட் ஆயில், நார்மல் கோகோனட் ஆயில் தான், அதில் வந்து வெந்தயம், கருவேப்பிலை, மருதாணி, செம்பருத்தி, அப்புறம் ஜடாமான்சி அதெல்லாம் போட்டு நல்லா பாயில் பண்ணி நைட்டு விட்டுருவாங்க. அடுத்த நாள் காலையில் அதை வடிகட்டி அதை அப்படியே ஒரு 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணுவோம். இதுதான் நார்மலாக யூஸ் பண்ணுறது. மற்றபடி அதுதான் எங்கள் அம்மா வந்து ஒரு நல்ல மசாஜ், ஹெட் மசாஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் நமக்கு அந்த ஹெட் மசாஜ் கொடுக்கும்போது நமக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும்ல, எல்லாமே மறந்துடும். ஒரு 10 நிமிஷம் ஓகே ஜாலியாக இருக்கலாம். ஓகே, ஸோ உங்க நல்லா முடி வளர்றதுக்கு காரணம் உங்கள் அம்மா. ஆமாம், அது 100%. சரி, எப்போவாச்சும் என்ன கிண்டல் பண்ணியிருக்காங்களா? என்னம்மா என்னதான் ஒன்று நல்லா முடி இருந்தாலும் எப்பயுமே முன்னாடி போட்டு எல்லாரையும் இப்படி வெறுப்பேற்றுறதானே? இந்த திருப்பாச்சியில் வர மொமெண்ட் மாதிரி. ஆமாம், இவர் எப்போச்சும் கட் பண்ணுறப்ப இன்னும் நிறைய முடி இருக்கா? இல்லைங்க, இப்போ கம்மியாயிடுச்சுங்க. நடுவில் ஹேர் கட் பண்ணிட்டீங்க. வீராக்காக நான் வந்து ஹேர் கட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால அந்த டைமில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது திரும்பி நின்று இருந்தாங்க. சரிங்களா, பின்னாடி முடி வெட்டு. எனக்கு இப்படியே பார்க்குறேன், பிடிச்சி இழுத்து பார்த்தலாம் ஒரிஜினலா இல்லைங்க, அவங்க வேற ஏதோ சொல்ல போறாரு. இல்லைங்க, ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டிருந்தாங்க, இது முடி எடுத்து விட்டுருக்காங்க, அவங்க ட்ரெஸ்ஸே தெரியல. ஓகே ஓகே, ஸோ இப்போ சீரியல் நடிக்கும் பொழுதுல
அந்த ஆன் ஸ்க்ரீனில் உங்களுடைய அந்த கெமிஸ்ட்ரி வந்து நல்லா மக்களை போய் ரீச் ஆகுதுன்னா அதுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரேப்போ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்களுக்குள்ள அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ அந்த ரேப்போ இருக்குன்னா அது வந்து ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சிடும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அது எப்போ பில்ட் ஆச்சு? யாருக்கு கிரெடிட்ஸ் கொடுப்பீங்க அது பில்ட் ஆனதுக்கு? ஆக்சுவலாக அங்கே ப்ரோமோ வரும்போதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லையா? இந்த serial, நம்ம serial க்கு சீரியல் இவங்க வர தானே உங்க ஹீரோயின்? ஆமா இவங்க தான். நல்ல கேள்வி. இல்ல, அவர் correct ஆ டவுட்டோட கேட்டீங்க. கேக்குறாரு யார் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ கிரியேட் ஆச்சுன்னு கேட்டிங்களா? டக்குன்னு இவங்க கூட தான், வேற தரலாம். யாரும் இல்லை ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஹாய் பை ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ ஒன்றும் பெருசாலாம் பேசிக்க மாட்டோம், ஏன்னா முன்னாடியே தெரியுங்கிறதுனால ஹாய் பை தான். ஒரு 2 ஷோ பார்த்துருப்போம் இல்லையா? 2 ரியாலிட்டி ஷோஸ். ஆமாம் 2 ரியாலிட்டி ஷோவில் தெரியும். ஸோ அப்போ ஆப்போனண்ட்டாக இருப்பாரா, அப்போ நம்ம கலாய்ச்சி ஜாலியாக அந்த மாதிரி இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தெரியும். ப்ரோமோ வரும்போது ஹாய் பை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். ப்ரொமோ வரும்போது ஹாய் பையாக தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருப்போம். நம்மளுக்கு வந்து எப்படின்னா, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருப்பேன். பெருசாக ரூமுக்கெல்லாம் போய் உட்கார மாட்டேன். நான் முன்னாடி ஒரு சோஃபா இருக்கும், உட்காந்துருப்பேன். இல்லாட்டி அங்கே உட்காந்து பசங்களோட பேசிகிட்டு இருப்பேன், லைட் மேன் எல்லாத்துக்கூடையும். ஸோ என்னோட ஃபீமேல் வெர்ஷன் இவங்க ஆக்சுவலாக. ஸோ இவங்களும் பெருசாக ரூம்க்கெல்லாம் போக மாட்டாங்க, அங்கேயே தான் இருப்பாங்க. ரொம்ப ஸ்வெட் ஆகிடுச்சு, இப்போ ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகிடுச்சுனா தான் ரூம் ஏசிக்காகவோ ஃபேனுக்காகவோ போவோம். மற்றபடி எப்போயுமே செட்டுக்குள்ளே தான் இருப்போம். ஸோ அப்படியே உட்காந்து பேசுகிறப்பவே ஓகே இது அப்படியே நம்ம வருஷம்தான் இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஒரு ரேப்போ கிரியேட் ஆகும். இல்லைன்னா இது நம்மள மாதிரி தான், இதை போய் வாங்க போங்க இருக்கோம். சரி ஓகே நீ வாடா வாடா அதுதான் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ரேப்போ அங்கே தான் கிரியேட் ஆச்சு, ஷூட்டிங் ஸ்பாட் தான். சரி உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ நிறைய இப்போ உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து ஒரு இன்ஸ்டா பேஜஸ் இருக்குது, நிறைய அந்த கிரியேட்லாம் பண்ணிலாம் போடுவாங்க, ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. அந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருந்த அந்த ஒரு விஷயம் அண்ட் இப்போ போக போக அது உங்கள் மக்கள்கிட்ட இருந்து உங்கள் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து வர விஷயம், அது கொடுக்குற சந்தோஷம் எப்படி இருக்குது? டெய்லி ஒரு போஸ்டாச்சும் பார்த்துருவீங்களா ஃபேன் எடிட்டில்? ஒரு நாளைக்கு நான் ஒரு டைம் பார்த்துருக்கேன், ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் 70 போஸ்ட்ஸ் வந்து எடிட் பண்ணி போடுவாங்க. ஆனால் அவங்க அதுக்கான மெனக்கெடல் ஒன்று இருக்கும்ல, அதுக்கு நான் வந்து எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. எப்போயாவது ஒரு நாள் அவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி பர்த்டே விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நான் வீடியோ விஷ் பண்ணுவேன், ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு. என்னால் அவங்க என்ன கேட்குறாங்களோ என்னால் முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக பண்ணணும்னு இருக்கும். ஏன்னா முகம் தெரியாமல் ஒருத்தன் உள்ளே வந்தவனுக்கு வந்து 2022 உள்ளே வந்தவனுக்கு வந்து ஃபேன்ஸுங்கிறதுனாலே என்னன்னு தெரியாது. நம்மளும் பேக் எண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க தான். ஸோ என்ன வேலை கிடைச்சாலும் மீடியாக்குள்ளே வேலை பார்ப்பேன். ஒரு அவார்ட் ஷோக்கு வெறும் ஹீரோயின்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு போஸ்ட் சொல்லி தரணும். அந்த வேலையிலேருந்து எல்லா வேலையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கேன், எடிட்டர் கூட இருந்திருக்கேன், லைட் மேன் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லா வேலையும் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி இருக்கிற ஒருத்தன் உள்ளே வர்றவனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. இப்போ இருக்கிற மக்களை ஏமாற்றவே முடியாது, நிஜம். எவ்ரிபடி இஸ் எ கிரிட்டிக் நோ. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளை ஒருத்தவங்களுக்கு பிடிச்சி இவ்வளோ பேரா இப்போ இவ்வளோ பேர் நம்மளை பிடிச்சிருக்கா, நம்மளை தான் சொல்கிறேன். எனக்கு சீரியஸாக ரியலைஸ் ஆகிறக்கே 1 year ஆச்சு. நம்ம தான் இந்த இதுக்கு ஹீரோ, நம்மளுக்கு தான் இந்த இப்போ வீடியோலாம் போடுறாங்க அப்படிங்கிறது ரியலைஸ் ஆகிறதுக்கே எனக்கு 1 year ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அதில் ஒரு 2 பேர்த்த மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன், மாலதி அண்டு ஷாலு. அவங்க 2 பேர் தான், அவங்க கொஞ்சம் அக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு 100 எபிசோட்ஸ் முடிஞ்சதுனாலோ இல்லை ஒரு ஏதோ ஒரு மொமெண்ட் க்ரியேட் ஆச்சுனாலோ, நான் மீடியாக்குள்ளே வந்த நானே அந்த அன்னைக்கு வந்து மறந்துட்டு வேலை செஞ்சுட்ருக்கோம். ஏன்னா 3 நாள் கண்டினியூஸ் ஷூட் போயிட்டுருக்கு, நான் மறந்துட்டேன் நான் இந்த அன்னைக்கு தான் ஷூட் வந்தேன்னு. அவங்க ஞாபகம் வச்சு ஷூட்டிங் லொக்கேஷன் திருத்தணி, அவங்க மதுரையிலேருந்து திருத்தணிக்கு ஷூட்டிங்க்கு டேக் அனுப்புனாங்க. அது வந்து ப்ராப்பராக திருத்தணிலாம் கிடையாது, ஆந்திரா பார்டர். ஆமாம், அது வந்து லொக்கேஷன் ஒரு மாந்தோப்புக்குள்ளே இருக்குது, கண்டுபிடிச்சி உள்ளே வர்றது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது எங்களுக்கே வழி தெரியல, ஆனால் கண்டுபிடிச்சி லொக்கேஷனுக்கு கேக் அனுப்பி அங்கே செலிப்ரேட் பண்ணாங்க. எங்கள்கிட்ட அந்த வீடியோ கூட இருக்கு, நான் காட்டுறேன். இப்படி இருக்கும் பொழுது மக்கள் கிட்ட இருந்து அப்படியே அபண்டன்ட்டாக அந்த லவ் அண்ட் சப்போர்ட் கிடைச்சிட்டே இருக்கும் போதில் இங்கே இப்போ இந்த கிரிட்டிசிசம்ஸ் அதுவும் கூட சேர்ந்து ஒரு வர காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம், எஸ்பெஷலி ஃப்ரம் சோஷியல் மீடியா. இப்போ வேறு ஹீரோஸோட ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் டார்கெட்டிங்காக பேசலாம், கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அந்த மாதிரி கடக்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் அதையும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் யூஸ்வலாக நடக்கும். இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நீங்கள்லாம் எதுக்கு வர்றீங்க? ஒன்றும் இல்லைங்க, ஒரு விஷயம் வந்து நம்மளை சூப்பர்னு சொல்கிறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சும் போது கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நம்ம அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்கல்ல, அதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அதில் இருக்க நல்ல விஷயம் என்னன்றதை நம்ம பார்த்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா அந்த கிரிட்டிசிசமும் மறைஞ்சிடும், வேறு ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் வரும். அது ஏன் பண்ணுறாங்கன்னு அதுக்காக நமக்கு வந்து ஃபீல் பண்ணக்கூடாது.
இதையும் அக்செப்ட் பண்ணுறோமா, அதையும் அக்செப்ட் பண்ணுறோம், ஓகே ஜாலி சூப்பர், அவ்வளோதான். ஒர்க் கரெக்டாக பண்ணுறோம், அதனால தான் இந்த அப்ரிசியேஷனும் வருது, கிரிட்டிசைசேஷனும் வருது. ஸோ ஓகே தான், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ஓகே தான். ஓகே. அண்ட் பிரதர், இப்போ உங்களுக்கு இருக்கும்ல, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எல்லா மக்களும் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, தங்களோட வீட்டில் ஒரு பையனாலாம் நினச்சிட்டாங்க. அந்த ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் சுற்றி இருக்க எல்லா பேக்ரவுண்ட் ஒர்க்கும் பார்த்துட்டு ஹீரோ வரும்போது உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? உங்களுக்கான அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன்லாம் பண்ணாங்களா? என்னப்பா நீங்களா ஹீரோவா, இவர் ஹீரோவா, அந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்கொண்டீங்களா? நிஜமாகவே சொல்லணுன்னா நான் ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டுலாம் வரல. ஏதோ ஒரு நல்ல ரோல் பண்ணால் போதும், பாசிட்டிவ் ரோல் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு மட்டும் ஒரு ஆசை. ஏன்னா நெகட்டிவ்ஸ் பண்ணால் எடுத்தோடனே திட்டு வாங்குறதுக்கு ஏன் போய் நான் எல்லாரும் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் ரோல் பண்ணணும், ஒரு நல்ல ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் ரமணன் சார் தான் வந்து என்னை செலக்ட் பண்ணார். அண்டு அவரோட பிரதர் பாபு சார் தான் கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணார். நான் அதுக்கு முன்னாடி நிறையா தடவை அவர்கிட்ட ஆடிஷன் போயிருக்கேன். ஆனால் அது கிட்ட கைக்கு வரும் வாய்க்கு வராதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப கிட்ட வந்து தள்ளி தள்ளி போயிடும். ஸோ அந்த தடவை வந்து இட் வாஸ் மை பர்த்டே. அந்த அன்னைக்கு நான் போய் ஆடிஷன் கொடுத்துட்டு வர்றேன். கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்து 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறாரு. ஏய் வேறு யாருக்கும் யாராவது கேட்டாங்கன்னா டேட்ஸ்லாம் கொடுத்துறாதரா. நான் என்ன வேலை செய்கிறேன் டேட்ஸ் கொடுக்கறதுக்கு அப்படின்னு நான் அப்படியே தான் சொன்னேன். நான் எங்கன்னா வேலை செய்கிறேன் நான் டேட்ஸ் கொடுக்கறதுக்குன்னு. இல்லைடா, நீ ஜீ தமிழில் செலக்ட் ஆகிட்ட, உனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தலையும் புரியல வாழும் புரியல. என்ன செலக்ட் பண்ணிட்டீங்களா, நிஜமாவா, ஷியோராவானே, இது கண்டிப்பாக வருமா இல்லை இதுவும் போயிடுமா? இல்லை ரமணன் சாரே பார்த்துட்டு சொன்னார், இந்த பையன் இந்த கேரக்டருக்கு ஒர்க் ஆவான். ஸோ அவரோட அசம்ஷன் எப்போவுமே கரெக்டாக இருக்கும் அந்த விஷயத்தில். வென் ஹி செலக்ட் அ கேரக்டர் ஹி நோஸ் வாட் இஸ் டூயிங். ஸோ அந்த மாதிரி தான் எடுப்பார். ஸோ எடுத்தார். எடுத்ததுக்கப்புறமா நான் ஸ்டார்டிங்கில் ரொம்ப செஞ்சாங்க. அது எப்படி சொல்கிறது, புதுசாக ஒருத்தங்க ஒரு இடத்துக்குள்ளே வந்தாங்கன்னாலே நம்மளை சுற்றி வந்து கலாய்க்கிறது இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் மக்கள்கிட்ட இருந்து அது வரவே இல்லை. அதுதான் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. எப்படி மக்கள் வந்து, நான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரல, ஆனால் நான் அந்த சீரியலில் வந்து 45th எபிசோடில் தான் என் ஹீரோவோட என்ட்ரியே இருக்கும். அப்போ தான் உள்ளே வரேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு 10 எபிசோடுக்கு அப்புறமா எனக்கு இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ மெசேஜஸ் நான் பார்த்ததே இல்லை. எனக்கு வரவே வராது. இன்னும் ஒரு 3000 ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு அப்போது. ஸோ இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ பேர் வந்து பேசுகிறாங்க, நல்லா பண்ணுறீங்க, இது நம்ம எடுத்துக்கவா வேணாமா அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை நம்ம வந்து ரொம்பவும் மனசில் ஏற்றிக்கக்கூடாது. ஆனால் மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கிரிட்டிசைசேஷன் எல்லாம் தாண்டி, கலாய் எல்லாம் தாண்டி இது சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எதை எடுத்துக்கிறோங்கிறது ஒன்று இருக்குது, நான் இதை எடுத்துக்கிட்டேன். அண்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க கிட்டேருந்து சப்போஸ் அது வந்து அவங்க சொல்கிறதுல ஒரு நியாயம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சாரிங்க, இதுக்கப்புறம் அதை நான் சரி பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேனே ஒளி, இன்னைக்கு வரைக்கும் யாருக்கூடயும் சண்டையே போட்டது கிடையாது. ஸோ இப்போல்லாம் வந்து இல்லை, யூடியூப்ல ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் கிடைச்சா போதும், பின்னாடி வாய்ஸ் ஓவர்லாம் வந்து நிறைய நாங்களே வந்து ஆக்சுவலி பார்த்து ஐயோ என்ன இப்படிலாம் நடக்குது அப்படி நாங்களே ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தம்ப்நெயில் இது என்ன, நாங்கள் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டோம். நான் இப்போ தாங்க பார்க்குறேன். டிக்டாக் அவார்ட் ஷோவில் நான் ஃபுல்லாக அழுது பேசியிருப்பேன். அப்போது இந்த பேஜில் அது நான் நினச்சிட்டேன். உங்கள் ஃபோட்டோ தான் அது. அதான் எனக்கு தெரியல, நான் ஜஸ்ட் சீரியல் விஷயத்தை மட்டும் போட்டுட்டு அவங்க நீங்கள் வேற யாரையோ சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டேன். ஓகே, சைடில் இருக்கிறது வந்து நான் என்னோட பழைய டிக்டாக். எங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, கதறி எழுத வைஷ்ணவி, அந்த மாதிரியா? இந்த மாதிரி எல்லாம் வரும்பொழுது அதை ஐயோ என்னடா அது அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு போயிடுவோம். அதுதான், சிரிச்சுட்டே போயிடுவோம். இன்ஃபேக்ட் இப்போ ரொம்ப சமீபத்தில் இல்லை, கடைசி ஒரு 5-6 வருஷமாகவே இது எப்படி ஆகிடுதுன்னா, ஆடியன்ஸ் சைடில் இருந்து ஒரு சீரியலில் ஒரு ரீல் பேர் பயங்கரமாக பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து சுற்றி இருக்கவங்களே ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் பயங்கரமாக இருக்கீங்க, உங்கள் கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருக்குது, நீங்கள் நிஜ வாழ்க்கையில் லவ் பண்ணுறீங்களான்னு. அவங்களே இல்லைன்னா கூட சரி ஆமாங்க நீங்கள் எல்லாமே எதிர்பார்க்குறீங்களே, அந்த மாதிரி ஆகிடுது. அது எப்படி இருக்குது, அது ஒரு வகையில் உங்களை ரசிக்கிறாங்க, அது எல்லாமே ஓகே. அது இன்னொரு வகையில் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, நீங்கள் 2 பேரும் சூப்பர், நீங்கள் சேர்ந்தே ஆகணும், நாங்கள் ஏன்டா சேரணும், அந்த மாதிரி உங்களுக்கு எப்போ சோனி இருக்கா? நிறைய சீரியல்லாம் அப்படி நடக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நிறைய சீரியல் கப்பில் அப்படி ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து அந்த பாண்டிங் கண்டினியூ ஆகி அவங்க கல்யாணமும் பண்ணி இருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஹவு டு யூ கைஸ் see this, எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு 4 days பேக் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அவசரத்தில் இருக்கேன், ஏன்னா கேப் வந்துருச்சு, என் கார் சர்வீஸ் போயிடுச்சுன்னு கேப் வந்துருச்சு. கேப் வந்து அந்த அண்ணன் நின்றுட்டுருக்காரு, இந்த வழியில் ஒரு பூக்கார அம்மா பிடிச்சிட்டாங்க. இவங்க தான் இழுத்து விட்டாங்க என்ன, ஓகேவா? நான் சிவனேன்னு போயிட்டு இருந்தவன், இங்கே வா ஒரு நிமிஷம், இவங்க என்னவோ கேட்குறாங்க பாரு, இழுத்து விட்டாங்க. அந்த பூக்காரம்மா, நீ பேசாமல் நீ இவளை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. பேசாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க, ஏங்க கேப் விட்டுட்டு என்னை வந்து இங்கே நிற்க வச்சு பேசிட்டு, அப்புறம் அவங்க பேசுகிறாங்க, நீ மரியாதையாக கல்யாணம் பண்ணிடு, இல்லைன்னு வச்சுக்கவேன் அப்படின்னாங்க.
ஐயோ சரி ஓகேம்மா நான் வீட்டில் பேசிட்டு சொல்லிடுறேன் நான் கிளம்புறேன் ஓடிட்டேன். ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க அதில் நம்ம என்ன எடுத்துக்கணுன்னா, அவ்வளோ தூரம் அவங்க திட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டு பையனாக நினச்சி திட்டுறாங்க, அவங்க வீட்டு பொண்ணாக நினச்சி திட்டுறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு வந்து 7 மணி ஆச்சுன்னா நாங்கள் டக்குன்னு போய் டிவியை போட்டு உட்காந்துருவோம்ப்பா, ஜீ தமிழ் தவிர நாங்கள் வேறு எதுவும் பார்க்குறதே இல்லை அப்படின்னு அவங்க அந்த வார்த்தை சொல்லும்போது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அவங்கள ஒரு ஃபேமிலியாக தான் எடுத்துப்போம். நீங்க சேம்ங்க. அதான் அது ஆக்சுவலாக வந்து அவங்க அப்படி உரிமையாக கேட்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. எவ்வளவோ பேர் பார்ப்பாங்க, நமக்கு ஃபுல்லாக பார்க்கும்போது மற்ற சீரியல்கள்லாம் பார்க்குறத விட நமக்கு ஜீ தமிழில் இந்த டயத்துக்காக நான் ஓடுவேன், நான் உங்களை போய் பார்க்கறதுக்காக ஓடுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு உரிமையாக பெண்ணை பண்ண மாட்டிங்களா, சரிம்மா சரிம்மா அவ்வளோதான், அது ஹாப்பி அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப இன்டென்ஸாக எடுத்துகிட்டு இதனால் நமக்கு வந்து பிரச்சனைகள் ஆகாமல் இருக்கிற வரைக்கும், நம்ம 2 பேரும் மெச்சூரிட்டியாக இருக்கிற வரைக்கும் அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். பட் இன்ஃபேக்ட் லவ், அவங்க கொடுக்குற லவ்வை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். கலாட்டா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உமன் ஐகான் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த அவார்டுக்கு நான் தகுதியான்னு எனக்கு தெரியல, பட் இந்த அவார்டை வாங்குறதுக்கு நம்ம இன்னும் ஓடணும்ல, இன்னும் அடுத்த வருஷம் இதோட இன்னும் நல்லா ஓடணும்ல. ஸோ ஓட ரெடி ஆகிடுறேன். என் பொண்ணு நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கு முழு காரணம் அவளுடைய எப்படி சொல்கிறதுன்னா ஃபுல் டெடிகேஷன். எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் ஷூட்டிங் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதில் தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக இருப்பாங்க. எதுவுமே வந்து முடியலை அப்படிங்கிற வார்த்தை அவர்லேருந்து வரவே வராது. அதனால இந்த நிலமையில இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த பொசிஷனில் இருக்காங்கன்னா அது காரணம் ஃபுல் டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க். இந்த 2 பேர்ல யார் பயங்கரமான ஆக்டர்? அதுதாங்க ட்ரெண்டிங் வரதுக்கு காரணமே இதாங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile.